அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேக்கி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம். இன்றைக்கி மகா சிவராத்திரியினுடைய தத்துவங்களை பார்க்க போகிறோம். மகா சிவராத்திரி அப்படின்றது சிவனுக்குரிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இன்றைய நாளில் செய்யக்கூடிய ஜபம், தபம், பூஜைகள் எதுவாக இருந்தாலும் 100 மடங்கு பலன்கள் அதிகமாக கொடுக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. ஏன்னா வானவெளியில் அப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்குது. கிரகமாலா அப்படின்னு சொல்லுவாங்க. கோள்கள் அனைத்தும் மிக அருகிலேயே ஒன்றோடு ஒன்று இருக்கக்கூடிய நிலைக்கு கிரகமாலா அப்படின்னு பேர். அந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இந்த கிரகமாலா இந்த சமயத்தில் ஏற்பட்டிருக்கு. எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நல்ல விஷயங்கள் குறிப்பிட்ட நேரங்களில் சேர்ந்துருக்கும். அந்த வகையில் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினுமில்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாரும் இல்லை, புவனம் கடந்தன்று பொன்னுளி மின்னும் தவனச்சடைமுடி தாமரையோனி சொல்லிட்டு சிவனுக்கு நன்றி சொல்லிட்டு சிவ தத்துவத்துக்குள்ளே போகிறோம். மாசில் வீணையும் மாழை மதியமும் வீசுதென்றலும் வீங்கில வீதியிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இறையடி நிழலே. சிவனுடைய திருவடிகளானது அவ்வளவு குளிர்ச்சி மிக்கது அப்படின்னு சொல்லிட்டு சித்த புருஷர்கள் சொல்கிறாங்க. சிவ தத்துவத்தில் மிக மிக முக்கியமான தத்துவம் லிங்க தத்துவம் தான். இந்த லிங்க தத்துவம் எப்படி உருவாகிருக்குது அப்படின்றது நிறைய மக்கள் அறிந்திருக்க மாட்டாங்க, நிறைய மக்கள் அறிந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வகையில் விளக்கம் சொல்லுவாங்க. லிங்கத்துக்கு ஒரு வகையில் ஒருத்தர் ஒவ்வொரு வகையில் லிங்கத்துக்கான தத்துவத்தை சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான தத்துவம் எப்பயுமே இந்த அறிவியல் ஆன்மீகத்தினுடைய அடிப்படையில் சொல்லக்கூடிய தத்துவம் தான் உண்மையானது, ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எப்பயுமே அறிவியலையும் ஆன்மீகத்தையும் பக்கத்தில் வச்சு பார்க்கணும். ரெண்டும் ஒன்று தான். நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய 7 சக்கரங்களை மருத்துவத்தில், ஆங்கில மருத்துவத்தில் நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாளமில்லா சுரப்பிகள்ன்றான் இவன் சக்கராங்க அப்படின்னு சொல்கிறான். 7 சக்கரங்கள் இயக்கக்கூடிய சக்கரங்கள், உடம்பை இயக்கக்கூடிய சக்கரங்கள் அப்படின்றாங்க. ரெண்டும் ஒன்று தான், ஒரே பொருளை கொடுக்கக்கூடியது தான். ஆனால் வேறு வேறு பெயர்கள் கொண்டது, வேறு வேறு துறைகளுக்குரிய பெயர்களை கொண்டது. இந்த ரெண்டும் இணைச்சி பார்க்குறவன் தான் அறிவாளி, புத்திசாலி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த லிங்க தத்துவம் என்பது மிக மிக அற்புதமான அறிவியல் சார்ந்த தத்துவம். இதில் இருக்கக்கூடியது இந்த லிங்க தத்துவம் அறிவியல் சார்ந்த தத்துவம். அதாவது சூரியன் சந்திரன் சொன்னாங்க. சிவனுடைய தத்துவம், பார்வதியினுடைய தத்துவம் ஈடம் பிங்களை அப்படின்னு சொல்லிட்டு, வலதுபுறம் பூராமே ஆண்மைக்குரிய சிவ தத்துவம், இடதுபுறம் பூராமே பெண்மைக்குரிய சக்தி தத்துவம். அப்போது நாம் யார் அப்படின்னு சொன்னால், நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா சிவம், ஜீவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவத்தை ஜீவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இயங்காத ஒரு தன்மை, அது இயக்கிறது சக்தி. நம்ம ஆடி ஓடி விளையாடுறோம் இல்லையா, அது சக்தி. இயக்கிறது சக்தி, இருக்கிறது சிவம். ரெண்டும் சேர்ந்தது தான் சிவசக்தி. ஒவ்வொரு மனித ரூபமும் சிவசக்தியினுடைய தத்துவத்தை கொண்டது தான். இந்த லிங்க தத்துவம் அறிவியலினுடைய அடிப்படையில் தான் இந்த லிங்க தத்துவம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இந்த லிங்க தத்துவத்தில் சூரியக்கலை, சந்திரக்கலை அப்படின்னு சொல்லிட்டு 2 கலைகள் இருக்குது. ஒன்று சிவனுக்குரியது, இன்னொன்று பார்வதி அம்மாவுக்குரியது. இதில் சூரியனுடைய ஒளிக்கற்றைகள் சூரியனிடமிருந்து பூமிக்கு வரும் பொழுது நேர்கோட்டில் வருகிறது. இரவு நேரத்தில் சந்திரனுடைய ஒளிக்கற்றைகள் வட்ட வளையமாக வருகிறது. இதுதான் அறிவியல் தத்துவமாக இந்த லிங்க தத்துவம் உருவாக்கப்பட்டது. சூரியனுடைய கதிர்கள் நேர்கோட்டில் வருவதனால இதை நேர்கோட்டில் இருக்கிறதுனால இதை நேர்கோடாக சிவலிங்கத்தினுடைய மேல் பகுதியும், இது வட்ட வளையத்தில் இரவு நேரங்களில் சந்திரனுடைய ஒளிக்கற்றைகள் வட்ட வடிவத்தில் வர்றதுனால இது வட்ட வடிவத்தில் வச்சுருக்கிறாங்க. இது சிவன், இது சக்தி. இது ரெண்டும் சேர்ந்தது சிவசக்தி. நம்முடைய மனமும் இந்த இடத்துல சிவசக்தியாக தான் இருக்குது. நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் கிரகங்களுடைய அடிப்படையில் அவன் அருளால் அவன் தாள் வணங்கி அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் சொல்லுவாங்க. இறைவனுடைய அருள் அனுகிரகம் இருக்கும் பொழுது இந்த பூமியில் அவனை நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்கும். இன்றைய நாளில்
சிவபுராணம் படிக்கிறது மிக மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது. ஆன்ம பலத்துக்கு ரொம்ப துணையாக இருக்கும். இன்றைய நாளில் செய்யக்கூடிய மந்திர ஜபங்கள், தாந்திரீகம், எந்திர பிரதிஷ்டைகள் எல்லாமே மிக சிறப்பான ஒரு தத்துவத்தை கொடுக்கக்கூடியது. இதுதான் இந்த லிங்க தத்துவம் என்பது சூரியன் சந்திரனுக்குரிய அடையாளங்களாக வைத்து இந்து மதத்தில் வணங்குறாங்க. எப்பொழுதுமே இந்து தத்துவங்கள் ஆகட்டும், இன்னும் இறை தத்துவங்கள் எதுவாக இருந்தாலும் உயர்வானது. ஆன்மீகம் என்பது ஒரு ஓவியன் அப்படின்னு சொன்னால், அறிவியல் என்பது ஒரு ஓவியம்தான். ஆன்மீகம் என்பது ஒரு ஆசான் அப்படின்னு சொன்னால், அறிவியல் என்பது ஒரு மாணாக்கன் தான். உலகத்தில் எந்த சமயத்துலேயும் எந்த நேரங்கள்லேயும் ஒரு குருவை மிஞ்சிய சிஷியன் இருக்க முடியாது. அறிவியல் என்பது இன்றளவும் நம்முடைய கைக்குள்ளே தான் வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஆன்மீகம் அது எங்கேயோ இருக்குது. சும்மா ஆன்மீகத்தில் ஒரு பெரிய பெரிய விளக்கங்கள்லாம் சொல்கிறாங்க. அந்த வகையில் இன்றைய நாளில் சிவபுராணம் படிக்கிறது மிக மிக அற்புதமான நம்ம ஆன்ம பலத்திற்கும் உடல் நலத்திற்கும் மிகவும் அற்புதமானது. நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலடி ஆண்ட குறுமடிதன் தாழ் வாழ்க, இப்படி ஆரம்பிக்கும். மத்தியில் வேற்று விகார விடகுடம்பில் உட்கிடப்ப ஆற்றே மெம்மையா அரசனே ஓ என்று இப்படின்னு வரும். நாயிற்கடையாய் கிடந்த அடியேனுக்கு தாயிற் சிறந்தான தயவான தத்துவனே வரும். கறந்த பால் கண்ணனோடு மெய் கடந்தாற் போல சிறந்தடியார் சிந்தையும் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிரங்கரோடு ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த அப்படின்னு வரும். நிரங்கரோடு ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த அப்படின்றது சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஒரு நாளைக்கு 5 நிறங்களாக மாறக்கூடிய சிலைகள் ஒன்று சிதம்பரத்தில் இருக்குது. அதை தான் மாணிக்கவாசகர் அங்கே குறிப்பிடுறாரு. நிறங்களோடு ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த அப்படின்னு சொல்லிட்டு, மறைந்திருந்தால் எம்பெருமார் வல்வினையின் தன்னை மறைத்திடக்கூடிய மாய இருளை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வகையில் இன்றளவும் இன்றைக்கி இந்த சிவ தத்துவத்தை ஜீவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உயிர் தான் சிவம். அதனால தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா யோகி ஞானி மகான்கள் சித்தர்கள் தெய்வத்தை கூட இருந்தவங்க பார்த்தவங்க பார்க்காதவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த சிவனை பெருசாக நினைக்கிறதுக்கு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இதுதான் அதனுடைய முக்கியமான காரணம். எனவே இன்றளவும் இன்றைக்கி இரவு எவ்வளோ நேரம் வெளிச்சு நம்ம சிவனை நம்ம நினைக்கிறோமோ வணங்குறோமோ அந்தளவும் பயன் கொடுக்கக்கூடியது தான். நான் ஒரு பிறப்பால் ஒரு முஸ்லீமு இருந்தாலும் நமக்கு அந்த சிவ தத்துவங்கள் அகத்திய மகரிஷி, திருமூல ஆசான் அவருடைய தத்துவங்கள் எல்லாம் நமக்கு உட்கார்ந்ததுனால நம்மளால் இதனுடைய விளக்கங்களை சொல்ல முடியும். எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட பரிமாணத்துக்கு உள்ளே போகும் பொழுது என்னுடைய ஆசான் சொல்லுவார், நான் ஒரு நிலையை அடைந்தேன் என்றால், ஒரு பயிற்சி செஞ்சு ஒரு நிலையை அடைந்தேன் என்றால், அதே பயிற்சி செஞ்சு உங்களாலும் அந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றளவும் இந்த சிவதத்துவத்தை சொல்லக்கூடிய பாக்கியத்தை இந்த சிவன் அருளியதற்காக சிவனுக்கு கோடான கோடி நன்றிகளை சொல்லி, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வரும் காலத்தில் வீடியோக்களை போடுவோம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது வேறில்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரம் என்று இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.